பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா, எண்மண் எண் மக்கள் கதாநாயகன் அண்ணாமலை அவர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து 30 மாதங்கள் முடிந்து விட்டது எனவும், ஆனால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லவில்லை ஒரு குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் 5 வருட ஆட்சி என்பது 60 மாதங்கள் தான் கொண்டது. 5 வருட ஆட்சி என்பது இதில் 30 மாத காலம் முடிந்துவிட்டது எனவும், திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது இருந்த தமிழகத்தை விட அதைவிட ஆட்சிக்கு வந்த பின் ஒரு மடங்கு கீழே சென்று விட்டது என்று அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் தமிழகத்தில் நிலவும் கொள்ளை சம்பவங்கள் அதிகம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோ பார்த்து தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 30 மாத காலம் முழுமையாக முடிந்திருக்கிறது. ஒரு 5 வருட ஆட்சி என்பதே 60 மாசம் தான் 5 வருட ஆட்சி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியிலே சரியாக பாதி ஆட்சியை முடித்திருக்கின்றார். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா 2021 மே மாசத்துல தமிழகம் எப்படி இருந்துச்சோ அதை விட நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு படி கீழே போயிருக்கிறது. இது சத்தியம், இது யாரும் கூட மறுக்க மாட்டார்கள். எந்த குறியீடை எடுத்து படித்து பார்த்தாலும் கூட கடந்த ஒரு 30 மாதத்திலே தமிழகம் என்பது நிச்சயமாக ஒரு படி கீழே போயிருக்கு. கொள்ளை சம்பவங்கள் அதிகம். பேப்பரை திறந்து பார்த்தாவே குற்றங்களை பற்றி மட்டும்தான் படிக்கின்றோம். யாரை வெட்டினா, யாரை வெட்டினா, எந்த ரவுடி யாரை வெட்டினா, இதைத்தான் அதிகமா படிக்கிறோம். இன்னொரு பக்கம் மிக பெருமையாக பேப்பர்ல படிக்கிறோம் டாஸ்மார்க் உடைய